நம்ம ஒரு ஏபிஐக்கு எப்படி கெட் மெத்தடும் போஸ்ட் மெத்தடும் வந்து எழுதுறது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். அண்ட் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் போஸ்ட்மேனை வச்சு எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதே ஏபிஐக்கு இந்த ஸ்டூடெண்ட் மாடலுக்காக புட்டு பேட்ச் டெலிட் இந்த மெத்தட் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்றதுக்கான அந்த ரெண்டு மெத்தடையும் வந்து பார்த்துருவோம். இப்போ நம்ம அப்டேட் வந்து பண்ணணும் அப்படிங்கும்போது புட் இல்ல பேட்ச் இந்த ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தடை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மெயினாக இந்த பேட்ச் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவேன். மெத்தட் நேம் என்ன யூஸ் பண்ணாலும் உள்ள எழுதுற லாஜிக் வந்து மாற போறது கிடையாது. ஸோ பேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு செல்ஃப் கமா ரிக்வஸ்ட் அப்படின்னு இந்த ரெண்டு பேராமீட்டரையும் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். ரிக்வஸ்ட் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஐடியும் வந்து நமக்கு வரும். ஸோ ஐடியையும் வந்து என்ன பண்ணிட்டு ஒரு பேராமீட்டரை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஐடி என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வெளியே கோலன் வந்து கொடுத்துட்டு என்டர் வந்து கொடுத்துட்றேன். இப்போ ஒர்க் பெஞ்ச் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட் மாடல்ல வந்து டேட்டாஸ் வந்து போஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட்லயும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு டேபிள் போட்டு தான் நம்ம கொடுக்குற டேட்டாவை எல்லாம் யூஐல வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு டேட்டாக்கு நேராகவும் அப்டேட் பண்றதுக்கான பட்டன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ யூசர் வந்து ஒரு டைம்ல ஒரு டேட்டாவை தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ அப்டேட் செலக்ட் பண்ணிட்டு எந்தெந்த கீக்கு அந்த வேல்யூஸை மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கீக்காக அந்த வேல்யூவை மாத்திட்டு ஃபைனலாக சப்மிட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது யூசர் எந்த பர்டிகுலர் டேட்டாக்காக கிளிக் பண்ணி அப்டேட் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷனா வாங்கிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாக்கு பண்றாங்களா, செகண்ட் டேட்டாக்கு பண்றாங்களா, தேர்ட் டேட்டாக்கு பண்றாங்களா அப்படின்னு எந்த டேட்டாக்காக அந்த சேஞ்சஸை வந்து அவங்க பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நமக்கு ஒவ்வொரு ரோ ஆஃப் டேட்டாவுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த யூனிக்கான டேட்டா வச்சு ஸோ இந்த ரோவை தான் வந்து யூசர் வந்து செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்றோம்னா இந்த ஐடிஸை வந்து யூஸ் பண்றோம். அப்டேட் பண்ணும்போது மட்டும் கிடையாது, டெலிட் பண்ணும்போதும் நமக்கு அந்த ஐடி அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா எந்த பர்டிகுலர் டேட்டாவை டெலிட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஐடியும் நம்ம சேர்த்து வாங்குறோம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஐடிக்கான டேட்டாவை வந்து ஃபில்டர் வந்து பண்ணணும். ஸோ ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து நம்ம மாடலுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த மெத்தட் அப்ளை பண்ணும்போது அந்த ரோல இருக்கிற எல்லா கீக்கான வேல்யூஸையும் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இங்க என்ன பண்றேன்னா ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல ஸ்டூடெண்ட் அப்படின்னு அந்த மாடல் நேமை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ மாடல் நேம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் டாட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா டாட் கொடுத்துக்கிறோம். டாட் கொடுத்துட்டு ஃபில்டர் அப்படிங்கிற மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபில்டர் மெத்தட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு மாடல்ல இருக்கிற டேட்டாஸ்ல ஒரு பர்டிகுலர் கிரிட்டீரியாவை மட்டும், அதாவது பர்டிகுலர் ஒரு கண்டிஷனை மட்டுமோ இல்ல ஒரு வேல்யூவை மட்டுமோ மேட்ச் பண்ற ரோஸ் ஆஃப் டேட்டாஸை மட்டும் நம்ம தனியா எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம ஒரு சிங்கிள் ரோக்கான டேட்டாஸை வந்து அப்டேட் பண்ண போறதுனால இங்க நம்ம ஐடி அப்படிங்கிற ஃபீல்டை பேஸ் பண்ணி தான் ஃபில்டர் பண்ண போறோம். ஏன்னா ஐடிங்கிறது யூனிக்கா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஐடி நம்பருக்கு ஒரு ரோ தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஸோ என்ன பண்ணுவோம்னா ஐடி அப்படிங்கிற ஃபீல்டை வந்து நம்ம எடுத்துக்குவோம். இங்க கமா கொடுத்துட்டு நம்ம மற்ற ஃபீல்டை மென்ஷன் பண்ணி வேல்யூ வந்து கொடுக்கலாம். அது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ நமக்கு ஐடி அப்படிங்கிற ஃபீல்டு தான் வந்து வேணும். அப்ப ஸ்டூடெண்ட் மாடல்ல இருக்கிற ஐடிங்கிற இந்த ஃபீல்டை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ யூஆர்எல் இருந்து வரும்போது யூஆர்எல்ல இருக்கிற அந்த ஐடி நம்பர் அப்படிங்கிறது இந்த ஐடிக்கு பதிலாக ரீப்ளேஸ் வந்து ஆயிருக்கு. அதாவது ஐடிங்கிற பேராமீட்டர்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதை எடுத்து இங்க என்ன பண்றோம்னா ஈக்குவல் டு கொடுத்து ஐடி அப்படின்னு வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஐடி ஈக்குவல் டு ஐடி அப்படின்னு இருக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸா கூட இருக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போதைக்கு டெம்பரரியா இதை ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வரத ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஐடிங்கிற அந்த பேராமீட்டர் நேம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதை எடுத்து இங்க ஐடி ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஐடின்னு வந்து கொடுத்துட்றோம். அப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற மாடல்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்ல ஐடிங்கிற அந்த காலம்க்கு யூஆர்ல இருந்து வர ஐடி நம்பர் என்ன வருதோ அதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இப்போதைக்கு டம்மியா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் பிராக்கெட்ல டேட்டா அப்படின்னு வந்து டைப் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நம்ம பேட்ச் மெத்தடை வந்து கால் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏபிஐக்கு ஆல்ரெடி நம்ம எழுதி இருக்கிற இந்த யூஆர்எலை அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம சேம் ஏபிஐக்குள்ள கெட்டும் போஸ்ட் அந்த ரெண்டு மெத்தடுக்குமே சேம் யூஆர்எல் யூஸ் பண்ணோம்.
ஆனா ரெண்டுக்குமே பேராமீட்டர் பார்க்கும்போது ஒண்ணுதான், செல்ஃபும் ரிக்வஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த பேட்ச் மெத்தடுக்கு என்ன ஆகுது, எக்ஸ்ட்ராவா ஒரு பேராமீட்டர் வந்து இருக்கு. ஸோ அந்த பேராமீட்டரை யூஆர்எல் இருந்து தான் நம்ம எடுக்க போறோம். அப்படிங்கும்போது யூஆர்எல் வந்து இந்த பர்டிகுலர் மெத்தடுக்காக அந்த ஐடியை ரிசீவ் பண்ற மாதிரி நம்ம யூஆர்எல் வந்து எழுதணும். ஸோ இங்க என்ன பண்றேன்னா, இங்க கமா கொடுத்துட்டு இந்த சேம் யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பாத் நேம் அப்படிங்கிறது அதுவே இருக்கலாம். ஆனா இந்த பாத் நேம்ல எக்ஸ்ட்ராவா அந்த ஐடியை ரிசீவ் பண்றதுக்கான பேட்டர்னை வந்து நம்ம செட் பண்ணணும். அது இந்த பாத் நேமோட ஸ்லாஷ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆங்குலர் பிராக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். இந்த ஆங்குலர் பிராக்கெட்ஸ்குள்ள என்ன பண்ணுவோம்னா இன்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்குவோம். இன்டோ இல்ல எஸ்டிஆரோ, இன்டிஜராவும் நம்ம வாங்கிக்கலாம், இல்ல ஸ்ட்ரிங்காவும் நம்ம வாங்கிக்கலாம். டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணிட்டு நம்ம கோலன் வந்து கொடுத்துக்குவோம். ஸோ எந்த சுச்சுவேஷனுக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இன்டாவே இருக்கட்டும், ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஐடி அப்படின்னு நம்பர் தான் வந்து வரப்போகுது. ஸோ இன்ட் கோலன் வந்து கொடுத்துட்டோம். கோலனுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க நம்ம பேட்ச் மெத்தட்ல இந்த இடத்துல என்ன பேராமீட்டர் நேம் வந்து யூஸ் பண்ணமோ அந்த பேராமீட்டர் நேமை இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கணும், அதாவது இந்த கோலனுக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் ஆங்குலர் பிராக்கெட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா ஸ்லாஷ் கொடுத்துடணும். இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து கால் பண்ணும்போது இந்த டீடைல்ஸ்க்கு அப்புறம் டைனாமிக்கா ஏதோ ஒரு ஐடி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஐடி நம்பர் வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிற இந்த பேராமீட்டர்ல வந்து ஸ்டோர் ஆயிக்கும். அதை எடுத்து நம்ம கோட் லாஜிக் உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட்மேனை வந்து எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இந்த இருக்கிற இந்த ரிக்வஸ்ட் பேனலை நான் டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ மேலே இந்த பேனலோட டேப்ல ரைட் கிளிக் பண்ணோம்னா டூப்ளிகேட் டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா மெத்தட் வந்து பேட்ச் வந்து மாத்திக்கிறேன். இப்ப டீடைல்ஸ்க்கு அப்புறம் எந்த ஐடியை வந்து பேட்ச் பண்ண போறோமோ, அதாவது எந்த ஐடிக்கான டேட்டாவை பேட்ச் பண்ண போறோமோ அந்த ஐடியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கெட் ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணி அந்த டேட்டாவை எல்லாத்தையும் நான் ஃபெச் பண்ணிடுறேன். ஸோ அதை பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி சர்வரை வந்து ரன் பண்ணியிருக்கணும். ஸோ நான் சர்வரை வந்து ரன் பண்ணிக்கிறேன். இப்போ போஸ்ட்மேன் எடுத்துக்கலாம். கெட் ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்றேன். நமக்கு அந்த டேபிள்ல இருக்க கம்ப்ளீட் டேட்டா வந்து வந்துருச்சு. இதுல நமக்கு ஐடி மட்டும் வந்திருக்காது கெட் பண்ணும்போது, ஏன்னா நம்ம மேனுவலா அந்த ரீடபிள் பேட்டர்ன் வந்து மாத்தின போது ஐடியை மட்டும் நம்ம மாத்தாம விட்டுருப்போம். ஸோ இப்போ அந்த ஐடிஸை வந்து கெட் மெத்தடுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். டெர்மினலை டெம்பரவரியா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கெட் மெத்தடுக்குள்ள அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபார்ம் பண்ண போது என்ன பண்ணிடுறோம், ஸ்டார்டிங்ல ஐடிங்கிற கீயையும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க எஸ் டாட் ஐடி அண்ட் ஃபைனலா கமா வந்து கொடுத்துட்றோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ போஸ்ட்மேன் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ திரும்பவும் ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்றேன். இப்போ வர ஒவ்வொரு டேட்டாக்குள்ளேயும் அதுக்கான ஐடி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ பேக் எண்ட்ல என்ன ஐடி வந்து அந்த ஒவ்வொரு ரோக்கும் இருக்கோ அதுதான் இங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள வந்து இருக்கும், அதாவது டிக்ஷனரிக்குள்ள வந்து இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஐடி 4க்கான டேட்டா வந்து அப்டேட் வந்து பண்ண போறேன். அப்போ இங்க பேட்ச் ரிக்வஸ்ட்ல டீடைல்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்றேன்னா 4 அப்படின்னு கொடுத்து ஸ்லாஷ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ எந்த ஐடிக்கான டேட்டா வந்து அப்டேட் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ எம்டியா இந்த ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்றேன். அண்ட் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இங்க அந்த ஐடியை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி. ஸோ அதவே வந்து என்ன பண்றேன்னா டெக்ஸ்ட்டுக்குள்ள ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்குள்ள ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரிக்வஸ்ட் வந்து நான் ரைஸ் பண்றேன். ரெஸ்பான்ஸ் வந்து டேட்டான்னு வந்திருக்கு, அதுதான் வந்து நம்ம ரெஸ்பான்ஸா வரணும்னு இப்போதைக்கு டெம்பரரியா கொடுத்துருக்கோம். இப்போ பேக் எண்ட் வந்து டெர்மினல்ல வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது 4 அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்க நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தோம் 4ன்னு வந்து, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ ஏன் 4 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஐடி வந்து 4 தான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஸ்டூடெண்ட் டேட்டா. இப்போ யூஆர்எல் இருந்து ஒரு ஐடி வருது அப்படிங்கும்போது அந்த ஐடிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டேட்டா அந்த ஸ்டூடெண்ட் மாடல்ல இருந்தாதான் அந்த டேட்டா அப்படிங்கிறது ஃபெச் ஆயிருக்கும். அது இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படிங்கிற வேரியபிள்லையும் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ போஸ்ட்மேன் வந்துட்டு திரும்பவும் சென்ட் கொடுக்குறேன். ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ டெர்மினல்ல வந்து பார்ப்போம். இப்போ கொரி செட் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டூடெண்ட்கான டேட்டாவை மட்டும் நமக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. இப்போ ஐடி 4 அப்படிங்கிறது அந்த டேபிள்ல இருக்கு, அது கொடுக்கும்போது நமக்கு அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்துருது. இப்போ டேட்டா பேஸ்ல பார்க்கும்போது ஐடி 2க்கான டேட்டா இல்லை, அதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ ஐடி 7 வந்து நம்ம என்ட்ரே வந்து பண்ண கிடையாது. இப்போ அந்த நம்பர்ஸை கொடுக்கலாம், என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் 7 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ ரிக்வஸ்ட் ரைஸ் பண்றேன். ரெஸ்பான்ஸ் டேட்டா அப்படின்னு வந்திருக்கு. இப்போ
டெர்மினலை வந்து பார்ப்போம். ஸோ ஐடி வந்து 7 அப்படின்னு வந்துச்சு. பட் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டேட்டா பேஸ்ல வந்து கிடையாது. ஸோ எம்டி கொரி செட் வந்து வந்திருக்கு. இப்போ மறுபடியும் 2 அப்படிங்கிற ஐடியை வந்து கொடுக்குறேன். இப்போ ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணிட்டோம். இப்போ திரும்பவும் டெர்மினல் வந்து பார்ப்போம். இப்போவும் அந்த கொரி செட் அப்படிங்கிறது எம்டியா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிற வேல்யூவை வந்து கொடுப்போம், அதாவது ஐடியை வந்து கொடுப்போம். இப்போ 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரிக்வஸ்ட் ரைஸ் பண்றேன். ஸோ இப்போ டெர்மினல் வந்து பார்த்தோம்னா அந்த கொரி செட் அப்படிங்கிறது எம்டியா இல்லாம அந்த ஐடி இருக்கிறதுனால அதோட டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கு. இந்த மாதிரி ஃபில்டர் நமக்கு அவைலபிள் ஆகுது அப்படிங்கும் போது அதுல இருந்து அப்டேட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அந்த வேரியபிளை வந்து எடுத்துக்கிறோம் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு டாட் கொடுத்து அப்டேட்டுங்கிற மெத்தட் வந்து நம்மளால கால் பண்ண முடியும். இதுக்குள்ள அந்த புது வேல்யூஸை வந்து நம்ம பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப புது வேல்யூஸ் அப்படிங்கும் போது இப்ப ஐடி வந்து 4 செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்காக இப்ப பாடியில என்ன பண்றேன் அப்படின்னா நேம் வந்து ஸ்டூடெண்ட் 5 அப்படின்னே வந்து இருக்கட்டும், ஏஜை வந்து 30 அப்படின்னு வந்து மாத்துறேன். இப்ப கெட் பேனல் வந்து எடுத்துக்கலாம். இதுல பார்க்கும்போது ஐடி 5க்கு ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது 5 தான் வந்து இருக்கு, ஏஜ் அப்படிங்கிறது 27 இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டூடெண்ட் நேம் வந்து 5ன்னு மாத்திட்டேன், ஆனா ஏஜ் வந்து 30 அப்படின்னு வந்து மாத்திருக்கேன். இப்ப ஸ்டூடெண்ட் 5க்காக இந்த ரிக்வஸ்ட் வந்து நான் ரைஸ் பண்ணும்போது அப்ப ஏஜ் வந்து 27ல இருந்து 30 அப்படின்னு வந்து மாறணும். இப்ப இந்த ரிக்வஸ்ட்டை வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ரிக்வஸ்ட் டேட்டாவை பிரிண்ட் வந்து பண்ணிடுவோம். எப்படி போஸ்ட்ல இன்கமிங் டேட்டாவை நம்ம பார்க்கணும்னா இல்லை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ரிக்வஸ்ட் டேட்டால தான் அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி தான் எந்த மெத்தட்குள்ள நம்ம எழுதினாலும். ஸோ இங்க பிரிண்ட் பண்றேன் ரிக்வஸ்ட் டாட் டேட்டா. இப்போ இந்த ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவோம். இப்போ டெர்மினல் வந்து பார்க்கும்போது நம்ம போஸ்ட்மேன்ல இருந்து கொடுத்த டேட்டா பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ அப்டேட்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ணணும்னா போஸ்ட் மெத்தட்ல இந்த மாடலுக்கு உள்ள என்ன பாஸ் பண்ணியிருந்தோமோ அதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம். அதை காப்பி பண்ணிக்கிறேன். அதை காப்பி பண்ணிட்டு இங்க அப்டேட்குள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க சேம் மாடலுக்காக தான் ஒர்க் பண்றோம் அப்படிங்கும்போது நேம் ஏஜ் அப்படின்னு அந்த 2 ஃபீல்டு தான் இந்த மாடல்ல வந்து இருக்க போகுது. அண்ட் அந்த 2 ஃபீல்டுக்குமான டேட்டாவும் ரிக்வஸ்ட் டேட்டால இருந்து தான் வந்து வருது. ஸோ அதை அப்படியே உள்ள நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே தேவையில்லாத பிரிண்ட் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த போஸ்ட் மெத்தட்ல இருக்கிற இந்த பிரிண்ட்டையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஐடிக்காக அந்த டேட்டாவை ஃபில்டர் பண்றோம். அண்ட் எந்தெந்த ஃபீல்டுக்கு எந்தெந்த ரிக்வஸ்ட் டேட்டாவோட கீ நேமை மேப் பண்ணணுமோ அதை மேப் பண்ணிக்கிறோம். ஸோ அதை எல்லாத்தையும் அப்டேட்குள்ள வந்து கொடுத்துட்றோம். ஸோ டேட்டா அப்படிங்கிறது அப்டேட் ஆயிரும். அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் டேட்டா அப்டேட்டட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ போஸ்ட்மேன் வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கெட் ரிக்வெஸ்ட்டை நான் இன்னொரு டைம் வந்து ரைஸ் பண்றேன். இப்ப பார்க்கும்போதும் ஐடி 5க்கு ஏஜ் அப்படிங்கிறது 27 தான் வந்திருக்கு. இப்ப பேட்ச் ரிக்வஸ்ட் வந்து பண்ணலாம். இப்ப இந்த ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்றேன். ஸ்டூடெண்ட் டேட்டா அப்டேட்டடுங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வருது. நான் திரும்பவும் வந்து இங்க கெட் ரிக்வஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்ப பார்க்கும்போது ஐடி 5க்காக ஏஜ் வந்து 30 அப்படின்னு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. டேட்டா பேஸ் வந்துட்டு இப்போ பார்க்கும்போது இப்ப ஐடி 5க்காக ஏஜோட வேல்யூ 30 அப்படின்னு அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் இதே இதை நம்ம மெத்தட் மாத்தியும் ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப பேட்சுக்கு பதிலா புட் அப்படிங்கிற மெத்தட் வந்து கொடுக்குறேன். புட் மெத்தட் கொடுத்துட்டு இப்போ போஸ்ட்மேன்ல வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பேட்சுக்கு பதிலாக மெத்தடை வந்து புட் அப்படின்னு மாத்திக்கிறேன். புட் மாத்திட்டு இப்போ எதை வந்து அப்டேட் பண்றேன்னா இப்போ ஐடி 3க்கான வேல்யூ வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ இங்க ஐடி நம்பரை 3 அப்படின்னு வந்து மாத்திக்கிறேன். 5க்கு பதிலாக 3 அப்படின்னு வந்து மாத்திட்டேன். ஸோ இப்போ இங்க ஏஜை வந்து 2 அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்றேன். அண்ட் ஸ்டூடெண்டோட நேம் வந்து 3ன்னு இருக்கும். ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டா அப்படியே வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை 3 அப்படின்னு வந்து மாத்திக்கிட்டேன். இப்போ ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ இப்போவும் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்டேட்டட் அப்படின்னு வந்து வருது. இங்கே கெட் ரிக்வஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே திரும்ப வந்து ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ ஐடி 3க்காக ஏஜ் அப்படிங்கிறது 2ன்னு மாறிக்குச்சு. இப்போ டேட்டா பேஸ் வந்து செக் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு முன்னாடி ஐடி 3க்கான ஏஜ் பார்த்தா 25 அப்படின்னு இருக்கு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் 2 அப்படின்னு வந்து மாறிக்குச்சு. ஸோ அப்டேட் பண்றதுக்காக புட் இல்ல பேட்ச் மெத்தட் ரெண்டுல எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப டெலிட் வந்து எப்படி பண்றது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ டெலிட்க்கு மெத்தடோட நேமும் டெலிட் தான். ஸோ டெஃப் டெலிட் பிராக்கெட்ல செல்ஃப் கமா ரிக்வஸ்ட் கமா இப்போவும் இதை ஸ்டூடெண்ட் ஐடினே வந்து வச்சுக்கிறேன். இதை டெம்பரரியா தான் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த லாஜிக்கல் ஃப்ளோ கிளீனா தெரியும் அப்படிங்கிறதுனால
நான் இங்கேயும் பேராமீட்டர் நேம் ஐடின்னு தான் யூஸ் பண்ணுவேன். அப்ப இங்க ஐடின்னு வந்து யூஸ் பண்ணோம்னா இங்கேயும் ஐடி ஈக்குவல் டு ஐடின்னு தான் வந்து வந்திருக்கும். அப்ப யூஆர்எல் செட் பண்ணும்போது இன்ட்டு கோலனுக்கு அப்புறம் வெறும் ஐடி அப்படின்னு தான் வந்து நான் கொடுப்பேன். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு வந்து நான் வச்சிருக்கேன். உங்களுக்கும் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இல்ல வேற ஏதாவது ஒன்று பண்றோம்னா அந்த நேமை மென்ஷன் பண்ணி ஐடின்னு வைக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஐடி அப்படிங்கிறது கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வெளியே கோலன் வந்து கொடுத்துட்டு என்டர் வந்து கொடுக்குறேன். இப்போ ஒரு டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் ஐடியை பேஸ் பண்ணி ஃபில்டர் வந்து பண்ணுவோம். டெலிட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக கெட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணா போதும், அது அப்டேட்டபிளா வந்து நம்ம மாத்த தேவை கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் டேட்டா அப்படின்னு வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் மாடலை கால் பண்றேன். ஸோ டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் கெட் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ கெட் மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். இங்க ஐடி ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ இங்கேயும் கெட் பண்றது ஐடிங்கிற ஃபீல்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கெட் பண்றோம். பட் இங்க அப்டேட் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறதுனால ஃபில்டருக்கு பதிலாக வெறும் கெட் அப்படிங்கிற மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த டேட்டாஸை செலக்ட் மட்டும் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா எப்படி ஃபில்டர் கொடுக்கும்போது அந்த வேரியபிளுக்கு அப்டேட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணலாமோ அதே மாதிரி கெட் கொடுக்கும்போது அந்த வேரியபிளுக்கு டாட் கொடுத்து டெலிட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வேரியபிள் எடுத்துட்டு டாட் டெலிட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துடலாம். ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் பிராக்கெட்ல ஸ்டூடெண்ட் டேட்டா டெலிட்டட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஸோ இப்போ போஸ்ட்மேன் வந்து எடுத்துக்கிறேன். போஸ்ட்மேன்ல இந்த ரிக்வஸ்ட் பேனலை இன்னொரு டூப்ளிகேட் வந்து பண்ணிக்குவோம். இங்க மெத்தட் வந்து டெலிட் அப்படின்னு வந்து மாத்திக்கிறேன். நம்ம டெலிட் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எந்த டேட்டாவும் சென்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். வெறும் ரெஸ்பான்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணோம்னா போதும். இப்போ ஐடி வந்து 6 வந்து நான் டெலிட் பண்றேன். ஐடி 6 அப்படிங்கிறது ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல வந்து இருக்க ஆட் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம இங்க கெட் ரிக்வெஸ்ட் பண்ணும் போதும் அந்த 6க்கான டேட்டாங்கிறது வந்து இருக்கும். இப்போ நான் டெலிட் ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்றேன். இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட் டேட்டா டெலிட்டட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வருது. இப்போ கெட் ரிக்வெஸ்ட் வந்து திரும்பவும் ரைஸ் பண்றேன். இப்போ வந்து லாஸ்டா ஐடி 5 தான் இருக்கு, 6 வந்து டெலிட் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கு கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.